வணக்கம் மக்களே. மே மாதம் 4ஆம் தேதி நடந்த நீட் தேர்வுக்கான முடிவு எப்போது வரும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் 21 லட்சம் மாணவர்கள் அவளோட எதிர்பார்த்து இருக்காங்க. குறிப்பாக வந்து கடந்த ஆண்டு பல குழப்பங்கள், அந்த பேப்பர் லீக் அவுட்டு அந்த மாதிரிலாம் இருந்த சமயத்தில் இந்த ஆண்டு அதற்கான புகார்கள் இதுவரைக்கும் எதுவுமே வரல. இந்த சமயத்தில் இந்த ட்ரிப் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு வகையான பிரச்சனை வரும். இந்த ஆண்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தேர்வு நடந்த மையத்தில் குளறுபடிகள், அதாவது அந்த 3 மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு சில இடங்கள்ல, அதனால மின்வெட்டு, அதனால மலைச்சாரல் உள்ள வந்து, அதனால அந்த மாணவர்கள் வந்து சரியா தேர்வு எழுத முடியல அப்படிங்கிறது சென்னையிலேயே கூட நம்ம பார்த்தோம். சென்னை ஆவடியில் வந்து பிஎம் கேர் அப்படிங்கிற அந்த கேந்திர வித்யாலயா பள்ளியிலையும், இதே மாதிரி மத்திய பிரதேசில் இண்டூரில் இதே மாதிரி பல இடத்துல நடந்ததாகவும், அதை இதை இது பண்ணி அதாவது இதை எதிர்த்து இதுக்கு வந்து ஒரு ரெமெடி வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசில் வந்து சில மாணவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை மத்திய பிரதேஷ் அங்கே உள்ள இண்டூர் ஹைகோர்ட் வந்து என்ன செஞ்சுச்சுன்னா, நீட் தேர்வுக்கு ரிசல்ட் வெளியிடறதுக்கு தடை வச்சுருந்தாங்க. அதாவது என்டிஏ வந்து இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் வழி சொல்லாமல் வந்து ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியும், அந்த மாணவர்கள் வந்து மத்திய பிரதேசில் கோர்ட்டில் வந்து வழக்கு தொடரிலே வந்து என்டிஏக்கு வந்து கோர்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்துச்சு. ஆனால் அந்த நோட்டீஸ் எதுக்குமே வந்து என்டிஏ வந்து பதில் அளிக்கல. அதனால நீதிபதி வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா, ஸ்டே கொடுத்துட்டாரு. அதாவது ரிசல்ட்டு நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வந்து 11 சென்டரில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது மின்சாரம் இல்லாமல், மழை பெஞ்சதுனால மின்சாரம் இல்லாமல் அவங்களால தேர்வு சரியாக எழுத முடியல. அதே மாதிரி மழை வந்ததுனால அவங்களால அந்த ஓஎம்எஸ் ஷீட்லாம் வந்து நனைஞ்சு அந்த மாதிரிலாம் போயிருக்கு. அதனால வந்து அவங்க வந்து வேறு இடத்துல கூட எழுத வச்சிருக்காங்க. இதனால அவங்களால சரியாக கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ரீடெஸ்ட் நடத்தணும், அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து என்டிஏ வந்து எந்த விதமான பதிலுமே தரல. அதனால அந்த இண்டோரில் உள்ள அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன செஞ்சா ஸ்டே கொடுத்துட்டாரு. இப்போ திடீர்னு ஸ்டே கொடுத்த உடனே என்டிஏவோட அந்த அதிகாரிகள் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து நீதிபதியோட பேசியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த 11 சென்டரில் அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு வேற ரிலீஃப் தரோம், அது ரீடெஸ்ட் அப்படிங்கிற எதுவுமே சொல்லாமல் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதாவது அந்த 11 சென்டரை தவிர மீதி உள்ள பகுதிகளில், அதாவது இந்தியா முழுவதும் நடந்த பகுதியில் உள்ள அந்த பகுதியில் வந்து ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் உங்களுக்கு. உடனே வந்து ஹைகோர்ட் வந்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து, சரி அப்போ இந்த 11 சென்டர் ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணாதீங்க, அவங்களுக்கு என்ன நீங்கள் ரிலீஃப் தரங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் வந்து மற்ற பகுதிகள், நாடு முழுவதும் மற்ற பகுதியில் நடந்த இதுக்கு நீங்கள் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ மத்திய பிரதேச பொறுத்த மட்டும். இப்போ சென்னையில் இதே மாதிரி ஆவடியில் நடந்துச்சு. இதை எதிர்த்து, அதாவது அங்கே இண்டோரில் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே இங்கே வந்து மாணவர்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்லேயும் வழக்கு தொடுச்சிருக்காங்க. சென்னைக்கு இதே மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இது வரைக்குமே வந்து அனைவரும் ஜூன் 2 கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்டிஏக்கு. ஆனால் இது வரைக்குமே வந்து என்டிஏ வந்து பதில் மனு தாக்கல் செய்யலை. ஆனால் இங்கே வந்து மத்திய அரசோட ஒரு வழக்கறிஞர் வந்து அட்டர்னி ஜெனரல் வந்து ஒருத்தர் வந்து இது பண்ணியிருக்காரு, ஆஜராயிருக்காரு. அவர் வந்து விசாரிச்சுட்டு நல்ல முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அநேகமாக அதே ரிசல்ட்டு இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது மத்திய பிரதேசோட ஹைகோர்ட்டில் என்ன அந்த நீதிபதி வந்து அந்த 11 சென்டர் தவிர மீதிக்கெல்லாம் வந்து நீங்கள் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, சென்னையிலையும் இந்த பாதிக்கப்பட்ட அந்த ஆவடி ஸ்கூலில் எழுதின மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 10 பேரோ 15 பேரோ வந்து இந்த வழக்கு தொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரிலீஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணலாம். அல்லது வழக்கம் போல் இந்த எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த சென்டரை தவிர தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் மற்ற பகுதிகளில் மாநிலங்களில் உள்ள அந்த நீட் தேர்வுக்கான ரிசல்ட் வெளியிடலாம் அப்படிங்கிறதா எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்குள்ள மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டு பிறப்பித்த அந்த ஸ்டே வந்து வெக்கேட் ஆகிடுது. அந்த 11 இடங்களில் சென்ட்ரல் நடந்தது மட்டும் ரிசல்ட் வெளியிடாது அப்படிங்கிறதான் இப்போ வந்து நீட்டை பொறுத்தவரை அப்டேட்டு. சென்னைக்கு என்னங்கிறது விரைவில் வரும். ஏன்னா கண்டிப்பாக அங்கே இருந்தால் அதே தான் இங்கே இருக்கும். ஆக மொத்தம் இதில் வந்து தெரிவிக்கக்கூடிய நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படினாலும் சரி ஜூன் 14 டென்டேட்டிவாக அவங்க சொன்னதுக்குள்ள அதே தேதியில் ரிசல்ட் வந்துடும், இந்த சென்னைக்கும் மத்திய பிரதேஷ் இந்த 2 இடத்தை தவிர. அதனால் விரைவில் நல்ல முடிவை எதிர்பார்ப்போம். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.